கனடாவில் ஆல்பர்டா மாகாணத்தின் தலைநகரான எட்மண்டன் நகரில் ஆகம முறைப்படி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வரும் அருள்மிகு மகாகணபதி ஆலயத்தின் பிரதம சிவாச்சாரியர்களில் ஒருவரான கமலநாத குருக்கள் அவர் பிரத்யேகமாக ஊடகமலர் வாசகர்களுக்காக பிரத்யேக நேர்காணல் தந்துள்ளார். கனடாவிலிருந்து ஊடகமலர் வாசகர்களுக்காக அன்புடன் இதை பகிர்கிறோம். விஸ்வேஸ்வரன் சுப்பிரமணியம். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல ஆனந்தனான எட்மண்டன் கஷேத்திரத்தில் வீட்டிற்கும் மகாகணபதி பெருமானுக்கு விசேடமாக 2024 ஜூலை 12 பஞ்சகுண்டபக்ஷ புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம் இனிதே நிறைவு பெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் டொரண்டோவிலிருந்து சிவாச்சாரியர்கள் வந்து நம்மோடு கலந்து கொண்டு கிரிகள் மிகச் சிறப்பாக செய்து வச்சு பங்காற்றினார்கள். இதில் ஹவாயில் இருந்து ஹவாய் சுப்பிரமணிய சுவாமிகளின் சீடர் சத்குரு போதிநாதவேலன் சுவாமிகள் அவர்கள் வருகை தந்து சொற்பொழிவாட்டி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டார். மற்றும் பெருந்தொகையான பக்தர்கள் வந்து ஸ்ரீ மகாகணபதியின் அருள் கடாட்சத்தை பெற்றுக்கொண்டார். நன்றி. இந்த ஆலயத்தின் சிறப்பு பற்றி இந்த ஆலயமானது ஆரம்பத்தில் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் யோகர் சுவாமிகளின் சித்தர் இருந்தார். அந்த சித்தரிடம் ஹவாயில் இருந்து சுப்பிரமணிய சுவாமி என்ற சுப்பிரமணியர் அவர் வந்து ஒரு அமெரிக்கன் பேலே டான்சர். ஹிந்துசியத்தை ரிசர்ச் பண்ணிக்கொண்டு அவர் இந்தியா ஸ்ரீலங்கா எல்லாம் போய் அங்கே மெடிடேஷன்லாம் செய்து கடைசியாக இந்த சித்தரை கண்டிருக்காரு. அந்த சித்தர் வந்து ஞான தீட்சை கொடுத்து இவருக்கு அந்த நல்லூர் முருகன் அவர் அந்த சித்தர் வந்து யோக சுவாமிகள் இவருக்கு சுப்பிரமணியர் என்று பேர் வச்சு ஞான தீட்சை கொடுத்து சிஷ்யனாக அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். அதே மாதிரி சொல்கிறாங்க அந்த நல்லூர் சுப்பிரமணிய சுவாமி அந்த முருகர் நேராக காட்சி கொடுத்துருக்கிறார் அந்த சுப்பிரமணியர். அதுக்கப்புறம் அந்த யோக சுவாமிகள் அவருக்கு முருகனை கட்டி சொல்லியிருக்கிறார், நீ உங்கள் இடத்துக்கு போ, 1930, 40, 50 அந்த பீரியடில் நீ உங்கள் கண்ட்ரிக்கு போ. ஒரு காலத்தில் இந்த ஹிந்துசியம் ஆட்கள் வருவாங்க, நீ அதை ஆரம்பி ஸ்ப்ரெட் பண்ணி ஹிந்துசத்தை பற்றி நிறைய ஹிந்துசத்தை டீச் பண்ணி அவர் வந்து ஹுவாய் ஐலண்டில் 400 acres ஆஃப் லேண்டில் 400 acres ஹிந்து மொனஸ்ட்ரி உருவாக்கியிருக்கிறார். ஹவாய் அந்த இதுக்கு வந்து வெப்சைட் பேரே கடவுள்.com இறைவன்.com தமிழ் பேர் தான் இருக்குது. அவரோட ஞான திருஷ்டியால சுப்பிரமணிய சுவாமி அந்த பூமியிலிருந்து ஒரு கிறிஸ்டல் லிங்கம் உண்டு எடுத்து அங்கே பிரதிஷ்டை பண்ணிக்கிறார். அந்த கோவிலுமே வந்து பூரா பழங்காலத்து சிற்ப முறைப்படி மகாபலிபுரத்திலிருந்து கருங்கல் எல்லாம் ஸ்காவிங்கில் கொண்டு வந்து சிற்பம் எல்லாம் கொண்டு வந்து சிமெண்ட் பாவிக்காமல் விபூதி செப்பு கம்பியெல்லாம் வச்சு ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்ட்டை வச்சு அப்படித்தான் அந்த கோயில் உருவாக்கியிருக்காங்க ஹவாயில். அது இப்போ ரீசெண்டாக இப்போ 2023 வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. முன்னாடி அவங்க ஏற்கனவே சிவலிங்க பிரதிஷ்டை பண்ண கோயில் இருக்குது, அது தவிர பெரிய கோயில் பண்ணிக்கிறாங்க. அவரோட சுப்பிரமணிய சுவாமிகள் தான் இந்த சித்தி விநாயகரை இங்கே டொனேட் பண்ணது. சித்தி விநாயகர் அந்த சித்தி விநாயகரை மூர்த்தியை இங்கே இருக்கிற கொஞ்சம் வெள்ளக்காரங்க ஒயிட்ஸ் கனடியன் அவங்களுக்கு டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விநாயகர் கொடுத்து விநாயகர் பூஜை வழிபாடு எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்து அவங்க ஒயிட் அவென்யூவில் வச்சு 1980s பீரியடில் அந்த விநாயகர் பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஒயிட் அவென்யூ எட்மண்டனில் இருக்கக்கூடிய ஒயிட் அவென்யூ என்ற அந்த வீதியில் இங்கே பார்த்துருப்பீங்க. ஜெயமுருகன் அருண்வேலன் இருக்கார் இல்லையா, அவங்க எல்லாமே வந்து கனேடியன் ஹிந்துவா மாறி அந்த பேரை தாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு பேரே அருண்வேலன். அவர் வந்து அல்பர்டா ஜட்ஜாக இருக்கார். இப்போ ஜெயமுருகன் வந்து அவங்க வந்து இந்த ரிட்டையர்ட் டீச்சர், அவங்க கார்டனிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவர் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி தான் இருக்கணும்னு. அதே மாதிரி அவங்க பியூர் வெஜிடேரியனாக அந்த சமய ஆச்சாரம் முதல்படி அவங்க ஃபாலோ. அவங்க உடைகள்லாம் கூட நம்மளுடைய உடைகள் பார்க்கணும். அவர் சொல்லி கொடுத்த மற்ற மாங்கல்ய தாரணம் பண்ணி தான் கல்யாணமே பண்ணியிருக்காங்க. அதே சுப்பிரமணிய குருக்கள் பண்ணி வச்சிருக்கிற அவங்களுக்கு. அவர் அருண்வேலன் மகனுக்கு நான் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்து முறைப்படியே. அதே மாதிரி அவர் சுப்பிரமணிய சுவாமி தான் அந்த விநாயகரை கொடுத்து கோயில் இந்த வழிபாட்டை சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு யாழ்ப்பாணத்தில் அளவட்டியில் அவருக்கு ஒரு ஆட்சணம் இருந்திருக்கு.
அப்போ அவருக்கு தெரியும் அங்கே அந்த ஹிந்துஸ் ஸ்ரீலங்காவில் இருக்கிற அந்த தமிழ் ஹிந்துஸை வந்து எப்படி அந்த டிவோட்டி மைண்டாக சாமி கும்பிட்றாங்க, அந்த ஒழுங்கு முறையாக என்ன பண்ணுறாங்கலாம் தெரியும். அதே மாதிரி அப்போ அவர் இங்கே நம்ம ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி 2-3 பேரை பார்த்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல விநாயகர் இருக்குது, நீங்கள்லாம் சேர்ந்து 5 ஏக்கர்ஸ் லேண்டோட தண்ணியோட ஒரு கோயில் கட்டுங்க. ஆஹா, இந்த காணி வந்து 5 ஏக்கர்ஸ் லேண்ட், ஒரு ரிவைன் ஒன்று இருக்குது. ஆமாம், ஒரு 6 பண்ணு ஓடுது. அப்புறம் அந்த விநாயகரை கொடுத்து விநாயகரை கொண்டு வந்து இந்த இடத்த வாங்கியவங்க இந்த வீட்டில் தான் வச்சு விநாயகரை கும்பிட்டுருக்காங்க, நமக்கு சித்தி விநாயகரை இந்த போர்ஷனில். அதுக்கப்புறம் பெரிய விநாயகரை அவர் தான் டொனேட் பண்ணார், மகா கணபதி டொனேட் பண்ணி கோயில் மூலஸ்தானத்தில் பெருசாக கட்டுங்கன்னு சொல்லி 2000 ஆண்டு இந்த மகா கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம், அனாவர்த்தன பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அருமை அருமை. இந்த உற்சவ மூர்த்தி கூட அவங்க கொடுத்ததா இந்த பஞ்சலோகம்? இல்லை, பஞ்சலோகம் கோயிலால் அப்புறம் நம்ம இங்கே வாங்கினது. ஓ சரிதாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடியது 2010 நான் 2011 இருக்கேன். ஆமாம், நான் இதில் வலைதளத்தில் பார்த்தேன். நீங்கள் படித்ததெல்லாம் அங்கே யாழ்ப்பாணத்தில். உங்களுடைய வேத பாடசாலை? வேத நம்ம பரம்பரையாக நம்ம தாத்தா அவங்கள்ட்ட பழகிட்டு வந்தது. மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி.